ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட ஈஸியான கிராஃப்ட்டுக்கு பேப்பரும் ஸ்கெட்ச் பென்னும் மட்டுமே யூஸ் பண்ணி 3 கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாதியை மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு பீஸ் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி இதை நம்ம சரிபாதியாக மடக்கிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் மடக்குனதுக்கு அப்புறமா இதை விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி, அதாவது நமக்கு ஒரே பக்கமாக எல்லா மடிப்பும் வர்ற மாதிரி இதை மடித்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண ஒரு பீஸ் ஃபுல்லுமே நம்ம மடக்கி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கட் பண்ண இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பீஸையுமே நம்ம ஒரே மாதிரி மடக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரே பீஸாக ஆக்கிடலாம். அடுத்ததாக அந்த மடிப்பில் ஒரு பக்கத்தை லைட்டாக மடக்கி விட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம நூல் வச்சு எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிடுங்க. அடுத்ததாக இதை வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஃபெவிகம் யூஸ் பண்ணி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒட்டின மாதிரியே இன்னொரு பக்கமும் சேர்த்து வச்சு இதை ஒட்டி இதை ஒரு சர்க்கிளாக நம்ம வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இது பிரியாமல் ஒன்று போல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி இதை ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்ச எல்லா பீஸையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பீஸையுமே நம்ம மடித்து பேப்பரில் ரெடி பண்ண அதில் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேப்பர்லேயே அழகாக ஒரு ரேபிட் ரெடி பண்ணியாச்சு. இதோட நடுவில் நம்ம பேப்பரை மடக்கி ரெடி பண்ணியிருக்கனால அந்த மடிப்பை நம்ம அசைக்கும் போதெல்லாம் அதோட கண்ணும் காதும் அசைகிற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நம்ம டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நூலில் கட்டி தொங்க விட்டுக்கலாம், அல்லது பின்னாடி டபுள் டேப் யூஸ் பண்ணி ஹோம் டெக்கராக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரேபிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கும் நம்ம ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கோம். ஒரு A4 ஷீட் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை 2 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி அதோட ஒரு கார்னரை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை ஒன்று போல் ஒவ்வொரு பீஸையும் மடக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும்போது இது நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரிங் டால் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி மடக்கி இதை வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதோட எண்டிங் வரத்தில் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ண பேப்பர்லேயே மிச்சம் இருக்கிறதுல வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ரேபிட்டோட ஃபேஸ் வந்து வரைஞ்சி அதை வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக மிச்சம் இருக்க பேப்பரில் வந்து இதோட கால் மாதிரி சின்னதாக வரைஞ்சி அதை வந்து ரெட்டையாக மடக்கி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டுமே நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த 3 பீஸையுமே சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக செகண்ட் கிராஃப்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேப்பர்லேயே அழகாக ஜம்பிங் ரேபிட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கூட உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம அந்த காதை பிடிச்சி அழகாக ஜம்பிங் ரேபிட் மாதிரி விளையாடலாம். இதில் வந்து பின்னாடி நூல் கட்டி கூட அந்த நம்ம நூலை பிடிச்சி கூட இதை வந்து அசைக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அடுத்ததாக 3வது ரேபிட் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் ஒரு A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேப்பரோட 2 சைடையும் பேப்பரோட சென்டரில் மடக்கி கொண்டு வந்து அதை மார்க் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி இதை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக வளைவாக வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணதுக்கு அடியில் கூடி, அதாவது ரேபிட்டோட கால் மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். அடுத்து நம்ம இப்போ கட் பண்ண சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கட் பண்ணது பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மடக்கி வளைவாக வரைஞ்சி இதையும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம தனித்தனி பீஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரேபிட்டோட பின்னங்கால் மாதிரி ரெண்டையுமே தனித்தனியாக வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ளே ஒட்டிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ண மிச்சம் இருக்க பேப்பரில் ரேபிட்டோட ஃபேஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி சின்னதாக சர்க்கிள் வரைஞ்சி வீடியோவில் காட்டுற மாதிரி இது ஃபுல்லுமே வரைஞ்சிட்டு நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் மடக்கணும்ல, அந்த மாதிரி பாதி பாதியாக மடக்கி இதை வந்து ஒரு மடிப்போடு அந்த பேப்பரை ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிட்டு இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ரேபிட்டோட ஃபேஸை வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு ரேபிட்டோட ஃபேஸ் வந்து காற்று படும்போதெல்லாம் அசையும், நம்ம தொடும்போதும் அந்த தலை வந்து அசைகிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்தது அந்த ரேபிட்டோட காலில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பேப்பரில் நம்ம 3வது ரேபிட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரேபிட்டில் வந்து தலை வந்து அசைகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பேப்பரில் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்டையும் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ரேபிட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.